Welcome to Golden Academy. In this section la நம்ம பார்க்க போறது C++ ஓட syntax எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது தான் இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகேவா? சோ இங்க ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா? இதுதான் C++ ஓட பேசிக் syntax. ஓகேவா? நம்ம ஒரு லைன் ஒன்னு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணனும் அப்படினாலுமே இந்த லைன்ஸ் எல்லாமே இந்த மெத்தட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் ஒரு நார்மலா ஒரு சிங்கிள் லைனை கூட நம்மளால வந்துட்டு பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுல இருக்கிற இந்த ஒவ்வொரு லைனும் ஒரு டைப் ஆஃப் மீனிங்ல இருக்கு. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம லைன் பை லைனா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? include IOStream அப்படின்றது. ஓகேவா? சோ இந்த include IOStream அப்படின்றது ஒண்ணும் இல்ல, கம்பைலருக்கு நான் IOStream அப்படின்ற ஒரு ஹெடர் ஃபைலை தரேன். ஓகேவா? அதை வந்துட்டு அலோ பண்ணு அப்படின்ட்டு சொல்லும். ஓகேவா? அந்த IOStreamன்ற ஹெடர் ஃபைல் ஆக்சுவலா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்க்கு அந்த IOStream இந்த ஹெடர் ஃபைல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம லைவா பண்ணி பார்க்கலாம். நான் ஆக்சுவலா எப்போதுமே வந்துட்டு ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஆன்லைன் கம்பைலர் போய்க்கோங்க. ஓகே, இதில் வந்துட்டு C++. ஓகேவா? ஸோ இருக்கிறது நான் ஆக்சுவலாக இருக்கிறது டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன? include IOStream அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலா இதோட ஃபர்ஸ்ட் லைன், அதை நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன இருக்கு? யூசிங் நேம் ஸ்பேஸ் அப்படின்ற இந்த லைன் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் STD அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நேம் ஸ்பேஸ் அதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைன் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? இது வந்துட்டு என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் சில ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டு அது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணும் இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் STD அப்படின்ற அந்த லைன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த லைனை நீங்கள் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் எடுத்த உடனே என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா யூசிங் நேம் ஸ்பேஸ் STD அப்படின்ற இந்த லைனை நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த லைனை வந்துட்டு நான் இப்போ இங்கே கொடுக்கல அப்படின்னா நான் ஆக்சுவலாக பின்னாடி வந்துட்டு அவுட்புட்டில் வந்துட்டு C அவுட் அப்படின்ற ஒன்று போடுவேன். ஓகேவா? அப்போ ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இந்த நேம் ஸ்பேஸ் STD அப்படின்ற இதுதான் என்னென்ன வச்சிருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட், C அவுட், C இன் அண்ட் எண்டல்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அது வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லைனை கொடுக்கும்போது தான் அது நம்ம அதை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இந்த லைன் கொடுக்கல அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா XTD:: அப்படின்றது அந்த C அவுட் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகே, இது இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் லைன் நம்ம போயிட்டு ஃபைனலாக நான் லாஸ்ட்டாக எப்படி அதை ரன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் லைன் நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் என்ன இருக்கு? இன்டு மெயின். ஓகேவா? ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம வரோம். இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவலாக ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளேயும் தான் நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸு என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே இதில் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனை கொடுங்க. ஓகேவா? ஸோ இன்ட்டு மெயின் அப்படின்றத கொடுங்க. மெயின் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த கர்லி பிரேஸை ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்துட்டு C அவுட். ஓகேவா? ஸோ C அவுட் அப்படின்றதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோம்? நம்மளோட கண்டென்ட் நம்மளோட ஸ்ட்ரிங் என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு அவுட்புட்டில் கொடுக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு மாதிரி லெசன் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம கொடுக்குற அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ C அவுட் அப்படின்றது அந்த கொடுக்குற அந்த லைனை வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ கன்சோலில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அந்த C அவுட் இன்சர்ஷன் அப்படின்ற அந்த ஆப்ரேட்டரை நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இதை கொடுத்துடலாம். C அவுட் ரொட்டேஷனுக்குள்ள ஹாய் அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போது நம்மளோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டே நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ரிட்டர்ன் 0. ஓகேவா? ஸோ இந்த ரிட்டர்ன் 0 அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஓகேவா? நம்ம முன்னாடி ப்ரோக்ராம் கொடுத்துட்டோம், என்னவா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? இந்த ரிட்டர்ன் 0 தான் அந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ரிட்டர்ன் 0 அப்படின்ற இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ கால் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஆக்சுவலாக நம்மளோட C++ஓட சின்டாக்ஸ். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணுங்கள். எனக்கு நான் பிரிண்ட் பண்ண அந்த ஹாய் அப்படின்றது நான் இன்புட்டில் கொடுத்தது எனக்கு இங்கே அவுட்புட்டில் வந்திருக்கு. ஓகேவா? இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லைன் இருக்குல்ல, இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு
எரர் வரும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா அந்த சி அவுட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு எங்கேருந்து வருது அப்படின்றது கேட்கும். ஓகேவா? அது என்னன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ ஒன்று நீங்கள் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் கொடுக்கலாம், இல்லைனா அதுக்கு பதிலாக STD டபுள் கோலன் அப்படின்றத நம்ம சி அவுட்டுக்கு, அதாவது நம்மளோட பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்க்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த செகண்ட் ஸ்லைடில் இருக்கிறது. நம்ம இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்ட் STD அந்த இது யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுனா இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் STDன்றது ஏதாச்சும் ஒரு இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அவுட்புட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இனியும் வந்துட்டு கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு கேளுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.